அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். அதே போல ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எம்சிக்யூ ஃபார்மேட்ல கொஸ்டின் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எவ்ரி வீக் சண்டே வந்து டெஸ்ட் சீரியஸ் போட்டுட்டு வரேன். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9384686847. இது வந்து புக்கிங் நம்பரு. உங்களுக்கு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்லை எம்சிக்யூஸ் வேணும், இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வேணும், இல்லை ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் வேணும்னா கம்ப்ளீட்டாக அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 days உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாக யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸஸ் ஃபுல்லாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லி நோட் போடுங்க. 10 நோட்டு பிரிச்சிடணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாப்டர் இருக்குன்னு வச்சுப்போம். 10 சாப்டருக்குமே தனித்தனியாக நோட் போட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ பண்ணும்போதே சொல்லுவேன், இது வந்து அல்ஜிப்ராலேருந்து கேட்குறேன், இல்லை மேட்ரிசஸ்லேருந்து கேட்குறோம், இல்லை ட்ரிக்னாமெட்ரியில் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணி தான் வீடியோ போடுவேன். ஸோ அப்போ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி நோட்டை கையில் எடுத்துக்கணும், அல்ஜிப்ரானா அல்ஜிப்ரா நோட்டை கையில் எடுத்துக்கணும். ஸோ போகிற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி கொடுப்பேன். எவ்ரி வீக் வெட்னஸ்டே வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் டெஸ்ட் வரும். அதே போல் எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் தரமாக ரெடி பண்ணியிருப்பேன். உங்களுக்கு 6000 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்குமே இருக்கும். 10 சாப்டர் மெட்டீரியல் வந்து ஒரு கொஷின் புக்லெட்டாக மாற்றினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் ஷோ பண்ணிட்டு வரேன், இது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் sin x equal to 3/5 அப்படின்னா தென் ஃபைண்ட் cos x ன்றதை கேட்குறாங்க. sin x ஓட வேல்யூ வந்து 3/5 இருந்தால் cos x ஓட வேல்யூ என்ன, அதுதான் இங்கே கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த sin x-ஐயும் cos x-ஐயும் கனெக்ட் பண்ணுற ஐடென்டிட்டி தெரிஞ்சால் போதும். sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதுலேருந்து cos square theta வேணும்னா cos square theta equal to 1 minus sin square theta. இப்போ இது cos theta தான் நமக்கு வேணும். அப்போ cos x equal to square root of 1 minus sin square x. இங்க வந்து x தான் theta. ஸோ இப்போ sin x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3/5. அப்போ என்ன பண்ணிக்கலாம், square root of 1 minus 3/5 அந்த whole square. ஸோ அப்போ என்ன இருக்கும், 1 minus 9/25 கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், 25 minus 9 divided by 25 minus 9 divided by 25 வரும். அப்போ 16/25 இல்லைங்களா, 16/25. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5. இப்போ 4/5. ஸோ இதுதான் இங்கே எக்ஸ்பிளனேஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் பேசிக்காகவே உங்களுக்கு தெரியும், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டீட்டெயில் இப்படி கொடுத்துருப்ப இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வேல்யூ ஆஃப் tan 45 டிகிரி cos 60 டிகிரி. இந்த பேசிக் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். tan 45 டிகிரி 1 plus cos 60 டிகிரி 1/2. அப்போ 2 plus 1/2னா அப்போ 3/2. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஓகே. ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக் தாங்க. இது கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். x plus 1/x equal to 3ன்னு கொடுத்துட்டா x square plus 1/x square ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நத்திங் பட் x plus 1/x அந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க. a square plus 2ab plus b square. கரெக்ட்டுங்களா? இப்போ x square plus 1/x square தான் வேணும். இது plus 2 அப்படியே வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல x கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ x plus 1/x ஓட வேல்யூ என்ன, 3. அப்போ 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் minus 2 equal to x square plus 1/x square நிற்கும். அப்போ 3 ஸ்கொயர், அப்போ 9 minus 2னா நமக்கு என்ன கிடைக்கும், 7 வந்துடும். அப்போ இதனோட வேல்யூ வந்து x square plus 1/x square ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7. ஸோ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. ஸோ இது போல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேசிக் ஐடென்டிட்டிஸ், ஃபார்முலாஸ், ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி ப்ராப்ளம் கலெக்ஷன் கொடுத்துட்டு வருவேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்டில் இருக்கும். இப்போ sin 30 டிகிரி sin cos 60 டிகிரி வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. sin 30 டிகிரி வேல்யூ 1/2, cos 30 டிகிரி வேல்யூ 1/2. அப்போ 1/2 to 1/2 வேல்யூ என்ன கிடைக்கும், 1/4. ஸோ இதெல்லாமே ரொம்ப பேசிக், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த 6000 கொஷின் கலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு வேறு கொஷின் கேட்கவே முடியாது. அந்த கான்செப்ட் தாண்டி கொஷின்ஸ் வர சான்ஸே இல்லை. அப்போ அந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். ஸோ இது போல ப்ராப்ளம் கலெக்ஷனும் என்ன பண்ணுவேன், அந்த 6000 ப்ராப்ளம் கலெக்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். டெஸ்ட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்குமே வந்து கண்டென்ட் போட்டு உங்களுக்கு ஒரு வீக் டேஸ்க்கு நீங்கள் என்ன படிக்கணும். அப்புறம் சண்டேல கூகுள் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணவே போதும். ஸ்கோர் இவ்வளோன்றதை டிஸ்பிளே ஆகிடும். ஓகே. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 230 கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு 5 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கேன். என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் கண்டென்ட்னாலும் சரி, என்னுடைய வீடியோ கண்டென்ட்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு 5 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர செக்ஷன் கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிமைனிங் டேஸில் உங்களோட சிலபஸ் முடிச்சு கொடுத்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு கொண்டு போயிடுவேன். ஓகே. இப்போ பாருங்க, tan x equal to 1 எக்ஸோட வேல்யூ என்ன. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ்ல சப்ஸ்டிட் பண்ணவே தெரியும். அப்போ இது 45 டிகிரி 5/4ன்றது. ஸோ 45 டிகிரி இது இல்லைங்களா. ஸோ 180 divided by 4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 45 டிகிரி கிடைக்கும்.
ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 45ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா, தென் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றதை கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ, அதான ஃபார்முலா நமக்கு தெரியும். மைனஸ் பி பை ஏ. ஸோ பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7, அப்போ 7/1ன்னு ஆன்சர் கிடைக்கும், 7 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாருங்க, இதெல்லாம் நீங்கள் பேசிக்கில் நீங்கள் படிச்சிருக்கிறது தான். ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட் 2/3 மேட்ரிக்ஸோட மைனர் வேல்யூ கேட்குறாங்க. 4 2s are 8, ஓகே, -3 2s are 3 1s are 3, அப்போ 8 - 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 5. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து எனக்கு பேசிக்காவே தெரியல சார், நான் இன்னும் சப்ஜெக்ட்குள்ளே போகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் டெட் ஆஃப் ஏ சொல்லுங்க பார்ப்போம். 4 - 6, அப்போ ஆன்சர் கிடைக்கும் -2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். இஃப் டெட் ஆஃப் ஏ வந்து 3, டெட் ஆஃப் பி வந்து 2னா டெட் ஆஃப் ஏபி என்ன? டெட் ஆஃப் ஏபியோட ஃபார்முலா என்னங்க? டெட் ஆஃப் ஏபின்னு கொடுத்துட்டா டெட் ஆஃப் ஏ இன்ட்டு டெட் ஆஃப் பி. இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியணும். இதை போட்டிருக்கோம் பாருங்க. அப்போ டெட் ஆஃப் ஏயோட வேல்யூ 3, டெட் ஆஃப் பியோட வேல்யூ 2, அப்போ 3 2s are 9 கிடைக்கும் உங்களுக்கு. 6ன்னு வந்து நடக்கும். இப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னா நான் ஜீரோவா இருக்கணும். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் வந்து ஆல்வேஸ் நான் ஈக்குவல் ஜீரோவா இருக்கும். ஃபைண்ட் இன்வர்ஸ். ஸோ இது என்னன்னா 1/det ஆஃப் ஏ அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் பிளேஸ் பார்த்துங்க. 4 1, இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. ஸோ டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன இதுக்கு? 4 அப்போ -2, 1/-2 டைம்ஸ் 4 -2 -3 1. ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்க. ஸோ 4 -2 -3 1, 1/-2 டைம்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த R2 இருக்கு இல்லையா, R2 வந்து 2 டைம்ஸ் R1 இருக்கா பாருங்க. பாருங்க, ஸோ 1 2, இதுலேருந்து 2 மட்டும் ரிமூவ் பண்ணி பாருங்களா, 1 2 வந்து நிற்கும். ஸோ இப்போ R1ம் உங்களுக்கு R2வும் முறையில சேம் தான் அந்த இதில். அப்போ ரேங்க் வந்து 1. ஓகே, ரேங்க் என்னது உங்களுக்கு 1, ஏன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. மற்ற ரோலாம் பார்த்தீங்கன்னா லீனியர்லி டிபெண்டா இருக்கு. ஸோ ரெண்டு ரோ இருக்கு இல்லையா இந்த மேட்ரிக்ஸ்ல, ரெண்டு ரோல ஒரு ரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோட மல்டிபிசிட்டியா இருக்கு. எவ்வளோ மல்டிபிசிட்டி? 2 டைம்ஸ்க்கு மல்டிபிசிட்டியா இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரோ தான் இண்டிபெண்டா இருக்கு. அப்போ ரேங்கோட வேல்யூ 1 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இஃப் ஏ இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா ஏ இன்வர்ஸ் ஆக்சுவல் என்ன? ஏவா இருக்கும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா அர்த்தம் A² = I நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து A × A ஐடென்டிட்டி வருதுன்னு வச்சுப்போம். அப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ வந்து ஏவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து என்னுடைய வீடியோ கொடுத்துட்டே வருவேன். கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ யூஜிடிஆர்பிக்கு பேசிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் போடுவேன். அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்கள்கிட்ட ரெகுலராக இருந்தால் போதும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்து நான் கிளாஸஸ் போட்டுக்கிட்டே வருவேன். ஸோ சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையுமே நீங்கள் போட்டு நோட் போட்டு கவனிங்க. ஸோ 300 வீடியோஸும் பார்த்துருங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் டைம் எடுத்து இந்த 300 வீடியோஸும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.